அனைவருக்கும் வணக்கம். என்னடா இது எப்போவுமே ஏதோ ஒரு புத்தகத்தை பற்றி தான் பேசுவான், ஆனால் இன்றைக்கி ஒரு பிளாக் போர்டு முன்னாடி இருந்து பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். இது ஒரு ரொம்ப நாள் ஆசை. இந்த சேனலில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த ஒரு விஷயம் நான் செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டது ஒன்று. ஸோ அதனால தான் இந்த இந்த இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். என்னென்னா, புத்தகங்கள் குறித்தே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதை தாண்டி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் இதோடைய இன்றைக்கி நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கான காரணம். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கான கிளாஸஸ் இது. யூபிஎஸ்சி ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், அவங்களுக்கு ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நம்ம தமிழில் கிளாஸ் எடுக்க போகிறோம். தமிழ்லேயே நிறைய பேர் எக்ஸாம் எழுதலாம், ஆனால் இங்கிலீஷில் எழுதும்போது இன்னுமே கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இங்கிலீஷில் தான் எக்ஸாம் எழுத போகிறோம். ரிட்டன் எக்ஸாம்லாம் இங்கிலீஷில் தான் எழுத போகிறேன். பட் ஆனால் எனக்கு தமிழில் அதை புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஆசை. ஆனால் அதுக்கான சோர்ஸஸ் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாணவர்களுக்கான ஒரு கிளாஸஸ் தான் இது. யூபிஎஸ்சிக்காக நம்ம தனித்துவமாக ட்ரை பண்ணுறோம். ஏன் டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் யூபிஎஸ்சி ஏன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் சர்ச் பண்ண வரைக்கும் யூபிஎஸ்சி அப்படிங்கிறதுக்கான இந்த சொல்லிக் கொடுக்குறதுக்கு அதிகமான கிளாஸஸ் நான் யூடியூப்பில் தேடி பார்க்கும்போது கிடைக்கல. ரொம்ப லிமிட்டட் சோர்ஸஸ் தான் இருக்குது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை யூபிஎஸ்சிக்காக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. யூடியூப்பில் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள், அந்த சேனலில் இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலான ஃபேக்கல்ட்டிலாம் இன்னும் நிறைய சிறப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. நிறைய கிளாஸஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு ஆசை. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது ஆசையாக இருந்தால் நீ ஒரு காலேஜில் சேர்ந்து ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணி நீ சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், என்னுடைய ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது வேறு. நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அண்டு ஒரு அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். சினிமாவில் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணுன்றது தான் என்னுடைய கனவு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஒரு காலேஜில் சேர்ந்து அங்கே லெக்சராக கொடுக்கணுன்றது என்னுடைய இந்த வேலைகளை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால சரி நம்மளுக்கு ஆனால் அந்த சொல்லிக் கொடுக்கணுன்ற அந்த தாகம் மட்டும் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம ஒரு தீனி போடணுமே அப்படின்ற யோசிச்சிட்டே இருந்த சமயத்தில் தான் நம்ம ஏன் நம்மளுடைய சேனல்லையே நம்ம படித்ததை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணோம். அதுக்காக தான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேசிட்டேன். நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு சப்ஜெக்டாக எடுத்து அந்த சப்ஜெக்டில் இருக்கிற அந்த ஒவ்வொரு ஓவர்வியூவாக இல்லாமல் ஒவ்வொரு சாப்டராக எடுத்து அதை முடிஞ்ச அளவுக்கு என்னால் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது அந்த சப்ஜெக்டில் என்னுடைய சொந்த கருத்துலாம் இல்லாமல் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம், அந்த சப்ஜெக்ட்டுக்கு எது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு புத்தகமோ அந்த புத்தகத்தை எடுத்து அதன் வாயிலாக நான் கிளாஸஸ் எடுக்க போகிறேன். அதை நான் எந்த புத்தகத்தை நான் வச்சு கிளாஸ் எடுக்க போகிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதன்படி தான் நான் கிளாஸஸ் நடத்துவேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விஷயங்கள்லாம் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் நீங்கள் புத்தகத்தை வாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே மனசில் பதியும். இந்த கிளாஸஸ் யாருக்காக அப்படின்னா, நான் ரொம்ப வருஷமாக டிஎன்பிஎஸ்சிக்காக யூபிஎஸ்சிக்காகவும் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான கிளாஸஸ் இது கிடையாது. நம்மளுடைய கிளாஸ் அப்படிங்கிறது காலேஜ் படிக்கிறவங்களுக்காக மட்டும்தான். இந்த காலேஜில் படிச்சுட்டே இருந்து இந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் யூபிஎஸ்சி ட்ரை பண்ண போகிறேன், அந்த எக்ஸாமுக்காக படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தினமும் நம்ம கிளாஸஸ் ஒரு 10 நிமிஷம் வரும். நான் இன்னும் எப்படி இதை பேட்டர்ன் கொண்டு போகிறதுன்னு நான் இன்னும் ஐடியா இல்லை. ஸோ நம்மளுடைய கிளாஸ் அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷம் பிளான் பண்ணியிருக்கேன். தினமும் காலேஜ் போகிற பிள்ளைங்க தினமும் ஒரு 10 நிமிஷம் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் பெருசாக நான் சொல்கிறதுலாம் மனப்பாடம் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. இந்த சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் கிளாஸஸ் கொண்டு போகிறேன். ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்லேருந்து கொண்டு போக போகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எனக்கு இருக்குது. நான் இப்போ இப்போ தான் செகண்ட் இயர் படிக்க போகிறேன், நான் 3rd இயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூபிஎஸ்சி ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த கிளாஸஸ்லாம் நான் கிட்டத்தட்ட நான் ஒரு 1 இயர் பிளான் பண்ணிக்கிறேன். இந்த 1 இயர்க்குள்ளே யூபிஎஸ்சியில் இருக்கிற எல்லா மெயின் சப்ஜெக்ட்டையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தினமும் நம்மளுடைய கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்பொழுது அந்த சப்ஜெக்ட் குறித்தான ஓரளவுக்கு நாலேஜ் வரும். அதன் பிறகு நீங்கள் புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் முக்கியமான சொல்கிற விஷயம் என்னன்னா, நான் நடத்துறது மட்டுமே போதுமானது கிடையாது. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் குறித்தான ஒரு பேசிக் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை நான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் புத்தகத்தை எடுத்து படித்தா மட்டும்தான் அது உங்கள் மைண்டில் நிற்கும். நான் இதெல்லாம் இருக்குதுன்றது மாதிரி அந்த குழப்பத்தை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி கொடுப்பேன். நீங்கள் புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது தான் நீங்கள் இன்னும் அதை நல்லா தெரிஞ்சுக்குவீங்க.
ஸோ நான் வந்து இப்போ நம்ம முதலாவதாக நம்ம என்ன கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா பாலிட்டியை தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாலிட்டிக்கு நான் வந்து எந்த புத்தகத்தை வந்து ரெஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புத்தகம் தான் வந்து இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற லக்ஷ்மிகாந்த் அவருடைய புத்தகம் தான் வந்து நான் இங்கே அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கிளாஸஸ் வந்து நடக்க போகுது. இது ஏன் வந்து நான் இப்போயே சொல்லிடுறேன்னா நம்மளுடைய அடுத்தடுத்த கிளாஸஸில் நான் எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் வந்து கொடுக்க மாட்டேன். ஏன்னா நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதன் காரணமாக நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் நான் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம கிளாஸஸ்குள்ளே போவோம், நான் முடிஞ்சிடுவேன். வேறு எக்ஸ்ட்ரா விஷயம் எதையும் நான் பேச மாட்டேன். அதனால தான் நம்ம கிளாஸஸ் எப்படி அப்படிங்கிறத இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவிலே நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதன் பிறகு நம்ம எதை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அந்த டேட் அப்படிங்கிறது என்னென்னைக்கெலாம் நம்ம கிளாஸஸ் வரும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் மட்டும் நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். முதலாவதாக நம்ம இந்தியன் பாலிட்டியை பற்றி படிக்க போகிறோம். அதன் பிறகு எக்கனாமிக் கிளாஸ், அதன் பிறகு ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒவ்வொரு கிளாஸஸாக நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக எடுத்து அதை நம்ம கிளாஸஸ் எடுக்க போகிறோம். இது வந்து என்னுடைய ஒரு சின்ன முயற்சி. எனக்கு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்ற அந்த ஆசையினுடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறது. இதில் நான் ரொம்ப எத்தனை வருஷம் லெக்சரில் இருந்து நான் சொல்லி கொடுத்தன எக்ஸ்பீரியன்ஸான ஆளெல்லாம் கிடையாது. நான் இப்போ தான் ஒரு கற்றுக்குட்டி. ஸோ உங்கள் முன்னாடி தான் வந்து நான் அந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் சின்ன சின்ன தவறுகள் நடந்திருந்தால் அதை தயவு கூர்ந்து மன்னிச்சுக்கோங்க. நான் என்னென்னலாம் தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன், என்ன நான் திருத்திக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, வேணாம் எதுக்கு, எவ்வளவோ ஜாம்பவான்கள் யூடியூப்பில் இருக்காங்க, அவங்கெல்லாம் இருக்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாத இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு என்னென்னா நான் புத்தக வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதும் இதே தான் சொன்னாங்க. நிறைய பேர் இருக்காங்க இந்த ஃபீல்டு எதுக்காக நீ போகிற அப்படின்னாங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஒரு 2000 பேர் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. அந்த நம்பிக்கையோடு தான் இந்த புது இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் சர்க்கிள் யாராவது யூபிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க, காலேஜில் படிக்கிறாங்க, அந்த காலேஜ் முடிச்சதுக்கு பிறகு யூபிஎஸ்சி வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்மளுடைய கிளாஸஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் தாண்டி இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கிடையாது, யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நானுமே வந்து இந்தியன் பாலிட்டி பற்றி படிக்கும்பொழுது இது என்ன எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்தியன் எக்கனாமியை பற்றி நான் தெரிஞ்சுக்கும் போதும் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இது நான் ரொம்ப போரிங்கான சப்ஜெக்ட். யார் கேட்டாலும் இந்தியன் எக்கனாமியை வந்து அந்த எக்கனாமிக்குன்ற சப்ஜெக்டே வந்து ரொம்ப போரிங்கான சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணேன். ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் அந்த மாதிரி தான், ரொம்ப வளவலான்னு இல்லாமல் எது சொன்னால் உங்களுக்கு புரியுமோ அதை நான் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னை நானே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க பார்க்குறேன். உங்களுடைய ஆதரவும் தான் என்னை அடுத்தடுத்த கிளாஸஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் நிறைய பிளான் வச்சுருக்கேன், இந்த கிளாஸஸ் வந்து எப்படிலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அதுக்கு உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதன் பிறகு நம்மளுடைய கிளாஸஸ் அடுத்தடுத்து வரும். அடுத்தடுத்த வீடியோக்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.